நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம கிளவுட் குக்கிங் சேனலில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மட்டன் சுக்கா செய்யலாம் வாங்க. மட்டன் சுக்கா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மட்டன் 500 கிராம், வெங்காயம் 200 கிராம், தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை கொஞ்சம். மசால் பொருட்களை 2 விதமாக பிரிக்க போகிறோம். ஒன்று அப்படியே சேர்த்து வணக்கறதுக்கு, இன்னொன்று வறுத்து மசாலாவாக அரைக்கிறதுக்கு. வணக்கறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 3, கசகசா 1 டீஸ்பூன், 1 அன்னாச்சி பூ, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மசாலா அரைக்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வரமல்லி 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 5, பட்டை சின்னதாக 4, கிராம்பு 4, சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன். 1 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து யோசிக்காமல் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாயை கீறி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ண கறியை எடுத்து போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கறியோடு பிடிக்கிற மாதிரி பரட்டி விடுங்க. பச்சை வாசம் போனதுமே 200 ml தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி விசிலை போட்டு வச்சுருங்க. இது எல்லாத்தையும் அப்படியே வடை சட்டியில் போட்டு எண்ணெய் எதுவும் சேர்த்தாம மிதமான சூட்டில் வறுத்தா ஒரு விதமான வாசம் வரும். அப்போ அதை எடுத்து கொஞ்சமாக சூடு குறைஞ்ச உடனே மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சா நம்ம சுக்கா மசாலா ரெடி. ஒரு விசில் வந்துருச்சு, இன்னும் 2 விசில் வரணும். அதுக்குள்ளே வடை சட்டியை வச்சு நல்லெண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி 2 வரமிளகாயை போட்டு கறிவேப்பிலை பொரிஞ்சதும் எடுத்து வச்ச ஸ்பைசஸை மொத்தமாக சேர்த்து வணக்கி விட்டால் குக்கரில் இன்னொரு விசில் வந்துடும். அடுத்து வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வதங்குற அளவுக்கான உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள 3வது விசில் வரும். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வெங்காயத்தோட வெட்டி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்து வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பரட்டி விடுங்க. சுக்காவோட டேஸ்ட்டை அதிகப்படுத்த போகிறதே இதுதான். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினதும் அரைச்சி வச்ச சுக்கா மசாலாவை சேர்த்து பரட்டி விட்டு மசாலா அரைச்ச ஜார்லையே 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி ஒரு அலசி அதை இதோட சேர்த்து கலக்கி விடுங்க. அது ஒரு கொதி வந்ததும் குக்கரில் இருக்க கறியை தண்ணியோடு எடுத்து அப்படியே மசாலாவில் போட்டு பரட்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்புறம் திறந்து பார்த்தா நம்ம மட்டன் சுக்கா ரெடி. லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். சுக்கா பிடிக்கிறது நல்லது. அதை அப்படியே பரட்டி விட்டு சுட சுட எடுத்து வச்சு சாப்பிட்டா, இல்லை நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.